This is about the plane progressive wave and its equation. First, plane progressive wave na enna definition paathukom. A wave which travels continuously in a medium in the same direction without any change in its amplitude is called as progressive wave or traveling wave. So adukana explanation inga kuduthirukanga. Plane progressive wave is the disturbance produced in the medium travels onward from one particle to another particle. Each particle executes the same type of vibration even though not at the same time. All the particles attain the same maximum velocity when they pass through their mean position. அதாவது ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துகிட்டு அந்த பிளேன் ப்ராக்ரெசிவ்னா அந்த ஒரு பர்டிகுலர் மீடியம்குள்ளே ட்ராவல் ஆகிற அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே சேம் ஸ்பீடில் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது அந்த மீடியமில். ஓகேவா? பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ் ஈக்குவேஷன் கேன் பி அப்டைன் to represent the displacement of a vibrating particle in a medium through which a wave passes. எந்த மீடியம் வழியாக ஒரு வேவ் ப்ராக்ரஸ் ஆகுதோ அதோட அந்த ப்ராக்ரெசிவ் ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்து இதிலேருந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ each particle of the progressive wave executes simple harmonic motion of the same period and amplitude but differing in phase from each other. இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராக்ரெசிவ் வேவில் இருக்க ஒரு பார்ட்டிக்கிளும் சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கும், ஹார்மானிக்கில் ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ ஆம்ப்ளிடியூடும் அதோட பீரியடும் சேமாக இருக்கும், ஆனால் ஃபேஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் பிளேன் ப்ராக்ரெசிவ் வேவ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். லெட் அஸ் அசியூம் தட் த ப்ராக்ரெசிவ் வேவ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் O அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். அந்த ஃபிகர் இருந்தால் எடுத்து பார்த்துக்கோங்க. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் அ கிவன் டிஸ்டன்ஸ். இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் at any distance at any instant y ஈக்குவல் டு a sin omega tன்றது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிக்கிள்கான ஈக்குவேஷன். ஓகேவா? இதில் வந்து ஏன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அண்ட் ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இந்த ஒமேகா கேன் பி ரிட்டன் அஸ் 2π/rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் t இஸ் த டைம் பீரியட் 2π/t. ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. அந்த டீன்றது டைம் பீரியட். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கல் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் கம்ப்ளீட் அதாவது ஜீரோலேருந்து ஆரம்பித்து அந்த வேவ் சைன் வேவ் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற டைமை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு டைம் பீரியட் டீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதைத்தான் டீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a sin omega t. ஒமேகானா என்னென்னு பார்த்தாச்சு. ஏன்றது ஆம்ப்ளிடியூடு, ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ வேர் t இஸ் த டைம் பீரியட் அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் டைம் டேக்கன் பை த பார்ட்டிக்கிள் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள். இப்போ வந்து இதில் அந்த ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 2π/tன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த ஈக்குவேஷனில். y ஈக்குவல் டு a sin omega t. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அட் பாயிண்ட் P. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஓலேருந்து பிக்கு போகணும். ஓகேவா? பாயிண்ட் ஓவில் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ஓவில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் பாயிண்ட் P. நவ் அசியூம் தட் பார்ட்டிக்கிள் இஸ் டிஸ்பிளேஸ்ட் டு டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் O டு P. அந்த ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் Pன்ற இடத்துக்கு அது வந்து மூவ் ஆகி போகுது. அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அட் அ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் O இஸ் கிவன் பை y ஈக்குவல் டு a sin 2π/t இன்ட்டு t மைனஸ் x/v. வின்றது இங்கே வெலாசிட்டி, t வந்து டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் ஃப்ரம் தட் O டு Pக்கு போகிறதுக்கு என்ன டைமோ அதை தான் இங்கே ஸ்மால் டீன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a sin 2π/t இன்ட்டு t மைனஸ் x/v. ஓகேவா? எக்ஸ்ன்றது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இந்த மேலே இருக்க ஈக்குவேஷன்லேருந்து தான் இந்த டைம் டீயை வந்து இப்படி கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு a sin 2π. இதை டீயால் உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். 2π/tன்னு இருக்கு இல்லையா, அந்த வெளியில் இருக்க டீ எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறோம். t/t மைனஸ் x/கேபிட்டல் T இன்ட்டு v. ஓகேவா? ஸோ இப்போ லாம்டா ஈக்குவல் டு இது வந்து ஜென்ரல் வேவ் லென்த்துக்கான ஈக்குவேஷன். லாம்டா கேன் பி கிவன் பை t/v. ஓகேவா? ஆர்எல்ஸ் ஜென்ரலாக லாம்டாக்கான ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வராங்கன்னா டைம் பீரியட்லேருந்து தான் கொண்டு வராங்க. வேவ் லென்த்னா என்னன்னா எத்தனை
சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அந்த பர்டிகுலர் இதுலன்னு கொடுக்குறாங்க. இந்த டி ஈக்குவல் டு லாம்டா பை வி தான் ஜென்ரல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த டி விக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 5ல் they have given that அந்த see that அந்த ஈக்குவேஷனில் see here இந்த ஈக்குவேஷனில் இந்த டிவின்னு இருக்கு இல்லையா, இந்த டிவிக்கு பொதுவாக நான் என்ன போட்டிருக்கேன்னா லாம்டா போட்டுரும். ஓகேவா? ஸோ வென் யூ ஆர் டேக்கிங் தட் ஒன், டிவிக்கு பொதுவாக லாம்டா போட்டோன்னா இங்கே என்னவாகும், எக்ஸ் பை லாம்டான்னு வந்துடும். ஓகேவா? எக்ஸ் பை லாம்டா. இங்கே டி மட்டும்தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி இதில் டி பை டி அப்படின்னு வந்துருக்குல்ல, இதுக்கு வந்து எப்படி லாம்டா வச்சு கொண்டு வரணும், டி பை டி. இங்கே நமக்கு வி இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், வியால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரே தானே. ஸோ விடி பை வி கேபிட்டல் டின்னு இருக்கும். ஓகேவா? வி கேபிட்டல் டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் ரீப்ளேஸ் தேட் வித் லாம்டா. ஸோ அதனால தான் இந்த ஈக்குவேஷனில் விடி பை லாம்டா மைனஸ் எக்ஸ் பை லாம்டான்னு வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து அந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் 2π பை லாம்டா விடி மைனஸ் அந்த லாம்டாவை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மறுபடியும். ஓகேவா? இதுதான் வேவ் ஈக்குவேஷன். சி தட் ஒன் இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் பார்த்தோம். இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் எப்படி கொண்டு வந்தோன்னு பார்த்தோமா. சி ஹியர் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சாப்பா, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா. see that one இந்த இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. அதில் ஒமேகாக்கு பொதுவாக 2π பை டின்னு போட்டிருக்கோம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகும்போது அதை எடுத்துக்கிற டைம் அந்த ஸ்மால் டீயை வந்து எப்படி பண்ணியிருக்கோம், டி மைனஸ் எக்ஸ் பை வின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த எக்ஸ் பை விக்கு பொதுவாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டாவில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வி நோ தட் ஒன் லாம்டா ஈக்குவல் டு டிவி. அந்த இதை வச்சு லாம்டா வச்சு ரீப்ளேஸ் பண்ணி வி ஆர் பிரிங்கிங் திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் சிம்பிள் வேவ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் 2π பை லாம்டா விடி மைனஸ் எக்ஸ். இதுலேருந்து அந்த கீழே இருந்த லாம்டாவை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகேவா? தஸ் ஈக்குவேஷன் 6 இஸ் த கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன். இதுதான் மெயின் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இது ஒரு டெரைவ் பண்ணியாச்சு. தென் யூ ஹாவ் டு கெட் தட் ஒன் இந்த ப்ராக்ரஸிவ் இந்த இதிலேருந்து நம்ம இதோட வெலாசிட்டி கொண்டு வரணும். வினா என்னப்பா, டிஎக்ஸ் பை டிடி அப்படின்றதான் வி. ஓகேவா? ஸோ இட் இஸ் டிஃபைன் அஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆஃப் த பார்ட்டிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்ட் அஸ் த வெலாசிட்டி. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் 2π பை லாம்டான்னு கொடுத்துருக்கோம். அந்த இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும். அதனால டிஒய் பை டிடி இந்த ஈக்குவேஷன் வரும். டிஒய் பை டிடி பண்ணும்போது ஏ சைன் ஒமேகா என்ன ஆகும், காஸ் ஒமேகா ஆகும். ஸோ காஸ் 2π பை லாம்டா அப்படியே இருக்கும். உள்ளே இருக்க அந்த எக்ஸ் சம்பந்தமாக இருக்கிறது என்ன ஆகும், அந்த 2π விடி மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 2π பை லாம்டா மட்டும் நமக்கு வெளியில் வரும். டீயால் மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் நமக்கு, ஏன்னா டி வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த விடி டேர்ம் அப்படியே வரும். ஓகேவா? டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 1ன்னு எடுத்துப்போம். ஸோ ஏ காஸ் 2π பை லாம்டா விடி இன்ட்டு இந்த டேர்ம் 2π பை லாம்டா இன்ட்டு வின்னு வெளியில் வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து when particle velocity is high then what we are taking that one இந்த ஈக்குவேஷனில். ஸோ இந்த ஏ காஸ் விடி ஏ காஸ் 2π பை லாம்டா, ஜஸ்ட் அ மினிட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஏ காஸ் 2π பை லாம்டா விடி மைனஸ் எக்ஸ், இந்த வெலாசிட்டி வந்து பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஹையாக இருக்கும்போது திஸ் வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ டிஒய் பை டிடி என்ன ஆகும், இந்த ஃபுல் டேர்ம் 1 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் திஸ் 2π பை லாம்டா மட்டும் 2π வி பை லாம்டா மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஏ வந்து ஏ இருக்குது அப்படியே. ஓகேவா? ஏ இன்ட்டு 2π வி பை லாம்டா, திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன். இது என்ன ஈக்குவேஷன்ப்பா, வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வேவ் வெலாசிட்டி ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தது வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் equation, then velocity போட்டிருக்கோம். ஓகேவா? dy by dt is the velocity equation. Then differentiating equation 6 with respect to x displacement ஓட வச்சு differentiate பண்ணுறோம். dy by dx ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், dy by dt போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸை வச்சு பண்ணும்போது என்ன ஆகும், சேம் திங் dy by dx. a காசுன்றது என்ன ஆகும்,
சாரி ஏ சைனுன்றது என்னாகும், ஏ காசுன்னு மாறும், அந்த 2π/λ இருக்கும். இப்போ விடிக்கு பொதுவாக எக்ஸ் இருக்க டேர்ம் தான் உனக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -1 வருமா. ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் தட் ஒன், இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 ஆனதுனால ஸோ -2π/λன்னு ஒன்று அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஓகேவா. ஸோ திஸ் டேர்ம் -2π/λ அப்படின்றது வந்துடும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது. ஓகேவா. இதே இந்த ஈக்குவேஷன்லையும் வி ஆர் ரீப்ளேசிங் தட் cos 2π/λ vt - x வந்து 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அட் ஹையர் வெலாசிட்டி இது வந்து 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ dy/dx ஈக்குவல் டு இது 1 ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும், ஏ அப்படியே இருக்கும், 2π/λ -2πa/λன்னு இருக்கும். இது வந்து என்ன ஈக்குவேஷன், displacement with respect to x, இது differentiate இது displacement with respect to time. ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். then we have to compare these two equation. so comparing this equation 7 and 8 we are getting that one. ஒன்று வந்து dy/dxன்னு இருக்குது, இன்னொன்று வந்து dy/dtன்னு இருக்குது. ஓகேவா. இதுதானே அந்த ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்க்கும்போது you are getting that one. சாரி இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனே நான் உனக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், dy/dt = -v. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் யூ ஆர் கெட்டிங் தட் 8 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த 2π/λ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், dy/dxன்னு நம்ம சப்ஸ்டியூட். dy/dx = a into what we are getting here, dy/dx = a into -2π/λன்னு கொண்டு வந்திருக்கோம். திஸ் ஒன். ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் dy/dx. ஸோ இங்கே இந்த dy/dt ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் வாட் யூ ஆர் கெட்டிங் தட் dy/dt = this equation just a minute I will show that one. இந்த ஈக்குவேஷன் dy/dt இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம்னா dy/dt = a into 2πv/λ இருக்குது. பட் dy/dx என்ன இருக்குது, -2πa/λ இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் திஸ் dy/dt ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன், a 2π/λக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், -dy/dxை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ வாட் we are getting is dy/dt = -v dy/dxன்னு வந்துடுது. dy/dt in terms of dy/dxன்னு எடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ தட் இஸ் த ஈக்குவேஷன். ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 7 and 8